ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 19ஆம் நாள் ஏப்ரல் 2 புதன்கிழமை. இன்று முழுவதும் பஞ்சமி திதி. மதியம் 1:51 வரைக்கும் வந்து கிருத்திகை இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் வந்து 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வந்து வடக்கு முகமாக பயணம் பண்றாங்க. பால் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுலாம் வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா, வாடகைக்கு வாங்கி கொடுக்குறாங்க, இந்த புரோக்கரேஜ் எல்லாம் பண்றீங்க இல்லையா, இதே மாதிரி பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும். வாகன தொழில் பண்றவங்களுக்கு சரிதாங்க. வாகனங்கள் வாங்கி விற்கிறது, காரு பைக் எல்லாம் வாங்கி விற்பீங்க இல்லையா, அதே மாதிரி வாங்கி விற்கிற தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. காரியங்களில் வெற்றிகள். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க, இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் வேலைகள் வந்து எல்லா வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக தெளிவாக அழகாக பார்த்துருங்க. இன்னைக்கு காலையில் சொன்ன சில வேலைகள் எல்லாமே இருக்கு இல்லையா, வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி தான், அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக டயத்துக்குள்ளே தெளிவாக அழகாக முடிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. பிசினஸ் சம்பந்தமான புதிய முயற்சி, ஒரு வேலைக்கு போகிறதுக்கான புதிய முயற்சி இதெல்லாம் எடுப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுன ராசிக்காரங்க இன்று கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்குங்க, அதனால ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. தொழில் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. தொழில் சம்பந்தமாக ஒருத்தரை போய் மீட் பண்ணி பேசுறது, அதுக்கான ஒரு பயணங்கள் எல்லாமே இருக்கு. இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகராசிக்காரங்க இன்னைக்கு பண்ற எல்லா வேலைகளுமே வந்து ஒரு லாப நோக்கோடு தான் வேலைகள் பார்ப்பீங்க. சரிங்களா, இந்த விஷயத்துல லாபம் வருதா, நமக்கு வருமானம் இருக்கா, இருந்தால் அந்த வேலை இறங்குவோம் அப்படின்னு பார்ப்பீங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு இடமாற்றம் இருக்குங்க. சில பேர் வேலையில் அதாவது வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரான்ச்லேருந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதேமாரி வந்து இடமாற்றங்கள் இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசாங்கத்துறை வேலை பார்க்குறவங்க சரி தான், இடமாற்றம் சம்பந்தமான ஒரு விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் பதவி உயர்வுகளும் வந்து இன்று உங்களுக்கு இருக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயம் இருக்கின்றது. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. பார்த்து தொழில் சம்பந்தமா வியாபாரம் சம்பந்தமா வந்து ரொம்ப அவசரப்படாம நிதானமா பண்ணீங்கன்னா விரயத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த சில பயணங்களும் இன்று இருக்கின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, நன்மைகள் தேடி வருங்க இன்னைக்கு. சரிங்களா, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததுன்னா நமக்கு நல்லது. நம்ம ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். வீடு வாங்குறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த அமௌண்ட் இன்னைக்கு உங்களோட கைகளுக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு இருக்குங்க. ஓகேங்களா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, காலையில் ஏன் சொன்ன வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ இன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெற்றி வாய்ப்போடு உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலைகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குங்க. சரிங்களா, அதே நேரத்தில் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஒரு கோபப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பேசிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மதியம் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு, இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தான். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க இன்னைக்கு. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, இன்னைக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாங்க, குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கான வந்து ஒரு விஷயம், அடுத்தது வந்து ஒரு காலேஜில் சேர போகிறோம், அதுக்கான ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து +1 முடிச்சுட்டாங்க, அடுத்த இயருக்கான ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது தொழில் சார்ந்த எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், இன்று மனமகிழக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. மனசுல நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர், காதலனோ காதலியோ உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. இன்னைக்கு நீங்க மனமகிழ்வான ஒரு நாளாக இன்று அமைகின்றது. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க. அவங்க சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு இருப்பாங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கும்பம், உங்களுடைய தாயின் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்கிங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து இதே மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பாங்க ஆசைப்பட்டு. அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. அதே நேரத்தில் வீடு வாகனம் சார்ந்த ஒரு கடன் வந்து இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா, அந்த கடன் வந்து ரொம்ப நாள் டியூ கட்டது ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு மெசேஜ் வரும். அது சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மீனம்,
புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இளைய சகோதரர் மூலமாக உதவிகள், உங்களுடைய மைத்துனர் மூலமாக உதவிகள், ஓகேங்களா, மனைவியினுடைய சகோதரர் மூலமாக உதவிகள் எல்லாமே கிடைக்கும். புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் தேடிக்கொண்டு வரும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.